ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று அதிவீரன் வதைப்படலம். இப்படலம் அதிவீரன் இலங்கையை காத்து வரும் யாழிமுகன் என்பவனின் மகன் வீரபாகுதேவர் அதிவீரனின் உயிரை கவர்தலை கூறுகிறது. இலங்கை நீண்ட கடலில் அமிழ்ந்து முழுக அந்நகரை பாதுகாத்திருந்த வேலை ஏந்திய அதிவீரன் அதனை உணர்ந்தான். மிக்க துன்பம் கொண்டான், வெட்கமடைந்தான், பெருமூச்சு விட்டு சிரித்தான். சூரபன்மனின் தம்பியரோ பிள்ளைகளோ அல்லது சூரபன்மனோ அல்லாமல் இந்நிலைமையை யார் செய்திருப்பார் என நினைக்கலானான். ஆனால் அசுரர்கள் நம் நகரத்தை இவ்வாறு தீமை செய்ய மாட்டார்கள். தாயான மாயையும் இப்படி நினைக்க மாட்டாள். தேவர்கள் சிறையில் உள்ளனர், அவர்களுக்கு அவ்வளவு வலிமை கிடையாது. மற்ற அனைவரும் சூரபன்மனுக்கு அஞ்சி இப்படி செய்ய மாட்டார்கள். நம் தந்தை அன்புடன் இந்நகரை பாதுகாத்து அசுரர்களுடன் நட்பாக உள்ளார். நம் சுற்றத்தினரும் அரசனான சூரபன்மனும் இதனை அறிந்தால் என்னை பழித்து பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து மனம் வருந்தினான். எப்படியும் நான் நீந்தி சென்று உண்மை அறிந்து யார் செய்தார்களோ அவர்களின் இரத்தத்தை குடிப்பேன் என்று கூறிக்கொண்டு கடல் மேல் சென்றான். எஞ்சிய வீரர்களை அழைத்து கொண்டான். நீரின் மேல் விரைந்து எழுந்து சென்று வீரபாகுதேவர் நிற்பதைக் கண்டான். அதிசூரன் வீரபாகுதேவரை பார்த்து சினந்து பின் சிரித்து, நம் இலங்கை நகரை தேவர் கூட்டத்தில் உள்ள ஒரு ஆண்மகன் மூழ்கடிக்க வைத்து நிற்பது நன்றாக உள்ளது என கூறிக்கொண்டே போர் செய்யத் தொடங்கினான். வீரபாகுதேவர் தன் வாளை படைக்கூட்டிலிருந்து எடுத்து உடலுடன் உயிர் நீங்குமாறு விரைந்து போர் செய்யலானார். அசுரர்கள் அனைவரும் உயிர் இழந்தனர். இரத்த வெள்ளம் எங்கும் மிதந்தது. கடலில் சிவந்த நிற கொடி பவழங்கள் படர்ந்திருப்பது போல் காட்சியளித்தது. அதிவீரன் அனைவரும் இறந்து அழிந்ததைக் கண்டு மிகவும் கோபப்பட்டு, நான் உன்னை தின்று விடுவேன் என கூறிக்கொண்டு கடும் போர் புரிந்தான். அதிவீரன் வேலை வீசி எறிய வீரபாகுதேவர் வாளால் அதை துண்டாக்க மத யானையைப் போல் போர் புரிந்தனர். அதிவீரன் பின் தண்டாயுதம் எறிந்து இது உன் உயிரை எடுக்கும் என்று கூறி மாரில் எறிந்தான். தண்டாயுதம் பொடியானது. அதிவீரன் வியப்பும் துன்பமும் அடைந்தான். அதிவீரன் சூலாயுதம் செலுத்த அதை கையால் பிடித்து ஒடித்தார் வீரபாகுதேவர். இருவரும் வாளால் இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் சுழன்று சுழன்று போரிட்டனர். அதிவீரன், இது பிரம்மா தந்த வாள், நீ இறப்பது உறுதி, வருக என்றான். நல்லது, நான் உன் வலிமையையும் திறனையும் பார்க்கிறேன், வா என்றார். இருவரும் மின்னல் போல் வாட்போர் செய்தனர். கடும் போர் செய்யும் போது வீரபாகுதேவர் ஞான உணர்வினால் சமயம் அறிந்து தனது வாளால் அதிவீரனின் 2 கால்களையும் தலை, மார்பு, தோள்கள் என அறவழியில் துண்டித்து வீழ்த்தினார். யமன் வந்து தோன்றி அதிவீரனின் உயிரை பறித்தார். இவ்வாறாக வீரபாகுதேவர் தனது வீர வாளால் அதிவீரனை வென்று தன் பணியை செய்ய தொடர்ந்தார் என கூறி அதிவீரன் வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் மகேந்திரம் செல் படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம்
வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.